நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 25ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 25ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றார். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. இன்னொரு விஷயம் எல்லாரும் வாசிக்கலாமே, 30வது பக்கத்தில் இருக்கிறது 30வது வசனம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா. போதும், நன்றாய் கவனிங்க. இப்போ ஏசா வேட்டையாடி கொண்டு ரொம்ப களைத்து போய் வருகிறான். சாப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. சில நேரத்தில் நமக்கு பசி வந்தால் நமக்கு ரொம்ப தலை சுற்றுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் வருகிற பசியை நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் சில நேரங்களில் வருகிற பசியை நம்மளால் தாங்க முடியாது. அதுவும் ஒரு சட்டன் ஏஜுக்கு அப்புறம் சில நேரங்களில் பசி வந்துச்சுன்னா அப்படியே கை காலெலாம் நடுங்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். அப்போது இவன் ரொம்ப ஒரு பசியோடு வருகிறான். தன்னுடைய சொந்த சகோதரன் இப்போ கூளை அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். அப்போது இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவன் அண்ணங்காரனுக்கு அந்த வீட்டில் உரிமை இருக்கிறது. இவன் ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பிறந்தாலும் இவன் தான் ஃபஸ்ட்டு வந்தவன், இவன் தான் மூத்தவன். அப்போது இவன், டே குட்ரா, நான் உனக்கு அண்ணன் தானே, குடு, நான் களைச்சி போய் வந்திருக்கேன்ல, நீ வீட்டில் தானே உட்கார்ற அப்படின்னு இவன் ரூல்ஸாக பேச முடியும். இவன் அவனிடத்துல குடுங்கி வாங்க முடியும். இப்போது அவன் கூளை வைத்து சொல்கிறான், எனக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் தர வேண்டாம், என்ன கொடுங்க, கொஞ்சமாக கொடு, உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சமாக கொடு. ஆனால் அந்த சொந்த சகோதரனாகிய யாக்கோபு தன்னுடைய சகோதரனிடத்தில் அந்த கூழுக்காக என்ன பண்ணுறான்னா, விலை பேசுகிறான், பணம் பேசுகிறான். சரி, நான் உனக்கு இந்த கூழை தரேன், நீ எனக்கு பணம் கொடுப்பியா? அதுவும் அவன் கேட்குறான் பாருங்க, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தர்றியா? எவ்வளோ பெரிய கில்லாடி தம்பி, எனக்கு தர்றியா அப்படின்னு. இவன் ஒரு வெகுளியான ஆள். இது ஒன்னையும் விரும்பாது. அப்படின்னா போனா போட்டு வந்தா போட்டுன்ற மாதிரி உள்ள ஆள். வேணா எடுத்துக்கோ, என்னுடைய என்னமோ இவர் என்னமோ சும்மா தூக்கி கொடுக்குற மாதிரி, அந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு, நீ வச்சுக்கோ. அதனுடைய மேன்மை அவருக்கு தெரில, ஏசாவுக்கு அவனுடைய மேன்மை தெரில, வச்சுக்கோன்ட்டாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இருக்கிறவர்கள் நமக்கு சகாயம் செய்யாவிட்டாலும் இந்த ஏசாவுடைய சாப்பாட்டு கொடுக்கிறதற்கு யாக்கோபிட்ட இருக்கு. இவன் கேட்குறான், இல்லாதனால கேட்கல, உங்ககிட்ட இருக்குல்லப்பா, நீ இல்லாததை கொடுக்க வேண்டாம், இருக்கிறத கொஞ்சம் கொடுக்கலாம் இல்லை, இருக்கிறதுல எனக்கு ஷேர் பண்ணலாம் இல்லை. ஆனால் ஆப்போசிட்ல இருக்கிறவருக்கு இருக்கிறத கொடுக்கறதுக்கு என்ன இல்லைன்னா மனசு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம எதில் பாதிக்கப்படுவோம் அப்படின்னா, வச்சிட்டு இல்லைன்றாங்க பாருங்களேன், வச்சிட்டு கொடுக்க மாட்டான்றாங்க பாருங்களேன். அவங்கள பார்த்த உடனே நமக்கு நிறைய நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னொன்று, அது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, அவங்க வச்சது. நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் போய் என்ட்ராக முடியாது. கொடுக்கறதும் கொடுக்காததும் அவர்களுடைய இஷ்டம். ஆனால் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, பாஸ்டர், அவங்க நினச்சா எனக்கு செய்யலாம் பாஸ்டர், அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்குது, நான் ரொம்ப எல்லாம் கேட்கல, எனக்கு ஒரு சின்ன பார்ட்டை கொடுத்தாங்கன்னா நான் எழும்பிடுவேன், நான் நின்றுவேன் அப்படி என்கிற ஒரு மன வருத்தத்தோட. ஆனால் அவங்க செய்யலை, அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு யாராவது நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுக்காட்டாலும் என் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை, இருக்கிறவங்கள நீங்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க இவங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, அவங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. இன்னொன்று எனக்கு தெரியும், சில நேரங்களிலே மற்றவர்களுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் சிலரை சோம்பேறித்தனமாக்குறோம். சிலர் சோம்பேறித்தனம் ஆயிடுவாங்க, அவங்க இன்னொருத்தருடைய கையை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தருக்கு கொடுக்க பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அடுத்த டைமும் அவரே தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்களும் அப்படித்தான். ஒரு விசை ஒரு மனுஷன் உங்களுக்கு கொடுப்பானேயானால் அடுத்த டைம் தேவை வரும்போது உங்களுடைய மனசும் உங்களுடைய கையும் அவங்கள மட்டும்தான் பார்க்கும். அதனால மற்றவங்க கொடுக்காததை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படி நீங்கள் கொடுக்காததா இருந்தால் தான் நீங்கள் யாரை பார்ப்பீங்கன்னா கர்த்தரை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை 10 பேருக்கு கொடுக்குறவங்களா கர்த்தர் மாற்றுவார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போது இந்த ஏசாவினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு சகாயம் எங்கேருந்து வரல அப்படின்னா, இருக்கிறவர்களிடத்திலிருந்து என்ன வரலன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, சகாயம் செய்ய வேண்டியவர்
சகாயம் செய்யலை. ஆனா பரலோகத்தின் தேவன் செய்தாரா? கர்த்தர் செய்தார். நம்பர் 2, 2 இருக்கக்கூடியவர் என்ன பண்ணல? இவர் நினைச்சா சகாயம் பண்ணலாம், ஆனா அவர் என்ன பண்ணல? சகாயம் பண்ணல. ஆனா கர்த்தர் சகாயம் பண்ணாரா? ஆண்டவர் சகாயம் பண்ணாரா? நான் நம்புறேன். உங்களுக்கு யார் தருவா? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. எனக்கு கையை மேல வைத்து எனக்கு கர்த்தர் தருவார்னு சொல்லு. எனக்கு ஆண்டவர் தருவார். எனக்கு மனுஷன் தர வேண்டாம், எனக்கு இருக்கிறவங்க தர வேண்டாம், கோடீஸ்வரர்கள் தர வேண்டாம். என் ஆண்டவர் எனக்காக வழிகளை கர்த்தர் திறக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். என் கர்த்தர் திறக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். கையை மேல உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லு. ஒரு 10 டைமாவது சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். சென்னையில் இருக்கிற ஒரு போதகர் தன்னுடைய திருச்சபையினுடைய இடத்திற்காக ஒரு இடத்துல கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வர்றாரு. ஆனால் அந்த பணத்தை அவரால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார். அந்த நேரத்தில் சர்ச்சில் இருக்கிற எல்லா ஒரு முக்கியமான சிலரை கூப்பிட்டு சொன்னாராமா, இந்த மாதிரி இந்த பணத்தை என்னால் கட்ட முடியல, ஆனால் அது ரொம்ப வேல்யூ உள்ள ஒரு இடம், இந்த இடத்த நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரிய நஷ்டம் நமக்கு ஏற்படும், அதனால் எப்படியாவது இந்த இடத்த நம்ம சுதந்திரிக்கணும். ஒரே ஒரு ஐடியா இருக்குது, நம்ம மானாய் வருகிற பணத்தில் ஒரு பேங்க்கில் ஒரு லோன் எடுத்து நம்ம இந்த இடத்த வாங்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். லோனுக்கு அப்போ நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த அந்த டீம்லேயே ஒரு பிரதர் இருந்தார். அவரை கை காமிச்சு, இவங்க பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால இவங்க மூலமாக நம்ம அதை ட்ரை பண்ணலான்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரையும் உட்கார வச்சு பேசினார். பேசினோடனே எல்லாருமே சொன்னாங்களாம்மா, நல்லது பாஸ்டர், நல்லது பண்ணிடலாம், அந்த இடத்த விட வேண்டாம், அது ரொம்ப லாபமாக நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டாங்க. இந்த மேனேஜர் சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக எல்லாத்தையும் முயற்சி எடுக்கிறேன்னு ரொம்ப நல்ல மனுஷன், பாஸ்டர் என்ன சொன்னாலும் கேட்பாராமா அவர். அப்போ இவர் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு சரி இவர் பார்த்துக்குவார் அப்படின்னு விட்டுட்டார். பிரதர் அதை உடனே ரெடி பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கறதற்கு கொஞ்சம் ஒரு 10-15 நாளைக்கு முன்பாக திடீர்னு அந்த பேங்க்ல இருக்கிற அந்த மேனேஜர் அந்த பிரதர் ஆப்போசிட்டாக திரும்பிட்டாராமா. இல்லை நான் அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை, ஒருவேளை கட்ட முடியாட்டா அப்புறம் எப்படி நான் கட்டுறது, நான் ஜாமீன் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கையை விரிச்சிட்டாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த பணத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார். அவன் நேராக தன்னுடைய ஜெப அறையில் போய் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி ஜெபிச்சாராமா. ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாராமா, முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாது, நான் முடவன், நான் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டுட்டேன், என் மேலே தப்பு தான் ஆண்டவரே, என் மேலே தப்பு தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராமா. உன் மேலே என்னடா தப்பு? யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து வரும். செய்ய வேண்டியவங்க உனக்கு செய்யலைன்றதுக்காக, சைன் போட வேண்டியவங்க உனக்கு சைன் போட முடியாதுன்றதுக்காக, அவங்க ஜாமீன் நிற்க முடியாது அப்படின்றதுக்காக நீ சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு நபரை அனுப்பி 2 கட்டப்பை நிறைய பணத்தை கொண்டு போய் அப்படியே டேபிள் மேலே வச்சு, இந்த பணத்தை கொடுத்து அந்த இடத்த கிரயம் பண்ணுங்க, நீங்கள் எப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரோ அப்போ எங்களுக்கு வட்டியே இல்லாமல் திருப்பி கொடுத்த போதும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்து அந்த இடத்த அவங்க அந்த இன்னைக்கு அந்த இடத்த கிரயம் பண்ணி அதில் இடத்துல திருச்சபை கட்டி கொண்டிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம நினைப்போம் அவங்கள்ட்ட இருக்குல்ல கொடுக்கலாமே அப்படின்னு. நான் சொன்னேன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது அவங்க கர்த்தரிடத்தில் வாங்கினது, அவங்கள்ட்ட இருக்கட்டும், அவங்களுக்கு கர்த்தர் தானே கொடுத்தாரு, அவங்கள கர்த்தர் தானே ஆசீர்வச்சாரு, அவங்கள ஆசீர்வதிச்ச ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவங்கள்ட்ட இருக்கிறது மாதிரி நம்மகிட்ட கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? சத்தமாக சொல்லுங்க. அவங்கள்ட்ட இருக்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். என்னை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவனால முடியும், எனக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவரால முடியும். இருக்கிறவர்கள் கொடுக்காவிட்டாலும் என் கை கர்த்தரை நோக்கும், சகாயமும் ரட்சிப்பும் அவரிடத்தில் இருந்து வரும். ஆமென்.